ஆண்டவருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. இந்த 2024 ஆண்டுல இந்த முதல் மாதத்துல நாம் ஆண்டவருடைய சமூகத்துல நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நாம் நினைப்பதை காட்டிலும் வேண்டுவதை காட்டிலும் அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய அவர் வல்லமையுள்ளவரா இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இது 120வது ஐக்கிய ஒருங்கிணைப்பு உபவாச ஜெபம் சொல்லும் போது 10 ஆண்டுகள் இதில் என்ன செய்து இந்த மாதத்தோடு 10 ஆண்டு நிறைவடைகிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே இந்த 10 ஆண்டுகள் இந்த ஜெபத்தை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மேன்மையாய் மகிமையாய் நடத்தி கொடுத்தாரே, அவர் எத்தனை நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அந்த அடுத்த மாதம் 11வது ஆண்டுக்குள்ள என்ன செய்ய போறோம்? பிரவேசிக்க போகிறோம். நான் சொல்றேன், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம். எல்லா திருச்சபைகளுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். எங்க சபைக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் தந்தார். நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி என்ன செய்வேன் என்று சொன்னார். வெளிப்படுத்தல் 3:9 ஸ்தோத்திரம். நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை என்ன செய்வாங்க? உன்னை சூழ இருக்கிற எல்லாரும் அறிந்து கொள்ளத்தக்கதாக செய்வேன் என்று ஆண்டவர் வாக்களித்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனா இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக ஆண்டவர் தந்த வேத வசனம் ரோமர் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 1 முதல் 7 வசனங்களை எல்லாரும் இணைந்து சேர்ந்து வாசிக்க போகிறோம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். புதிய ஏற்பாட்டில் 223வது பக்கம், 223 223வது பக்கம். ஸ்தோத்திர. ரோமர் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை சேர்ந்து இணைந்து நான் வாசிக்க போகிறோம். வாசிப்போமா? அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறனுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாக இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த அருமையான ஐக்கிய உபவாச ஜெபத்தில் ஆண்டவர் தரக்கூடிய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். எங்க வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஒருவரை ஒருவர் எப்படி நடத்த வேண்டும் என்கிற ஆலோசனைகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். எங்க வந்திருக்கிற நாம் எல்லாரும் ஒரே சரீரமாக செஞ்சிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரே தேவனுடைய மந்தையாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கென்று வாழ நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒருவரை ஒருவர் எப்படி நடத்த வேண்டும் என்கிற காரியத்தை எங்க பவுல் குறிப்பிடுகிற காரியத்தை வேதத்தில் வாசிக்கிறோம். அங்க கவனிங்க, முதல் 3 வசனங்களை நீங்க வாசிப்பீர்களானால் அங்கே பவுல் சொல்லுகிறார், அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாக நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை செய்யணுமா தாங்க வேண்டும். அநேக சந்தர்ப்பத்தில் சுயம் நமக்குள் வருகிறது. நாம் நம்மை மாத்திரமே கவனிக்க கூடியவர்களாக இருக்கிறோம். நமக்கு நாம் நல்லா இருந்த போதும், நாம் சரியா இருந்த போதும் அப்படிங்கிறதான ஒரு எண்ணங்கள் நிறைந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா அப்படி அல்ல. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நாம் நமக்கே பிரியமாக நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை என்ன செய்யணுமா தாங்கும்படியாக நாம் நடக்க வேண்டுமா? கவனிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட திங்கிங், அப்படிப்பட்ட செயல்பாடு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? யோசித்து பாருங்க. நம்ம சில டிராவல் பண்ணுகிறோம். டிராவல் பண்ணும்போது என்ன செய்யறாங்க? சில வயோதிபர்கள் நம்முடைய பக்கத்துல வந்து என்ன செய்யறாங்க? நிற்கிறாங்க.
நம்மளால நிக்க முடியும் அப்படின்னு சூழ்நிலை இருந்துச்சுன்னு சொன்ன முடியாட்ட பிரச்சனை இல்லை. நீங்க காய்ச்சல் இருக்கிறீங்க, சரீர பலவீனத்தில் இருக்கிறீங்க, உங்களால் நிக்க முடியாத நிலைன்னு சொன்னா அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா உங்களால நிக்க முடியுங்கிற தன்மை இருக்கும்போது, ஒரு வயோதிபர், ஒரு பலவீனமானவர் அவர் நிக்கிறார் அப்படின்னு சொன்னா எலும்பி இடம் கொடுக்கிறது மிகவும் நல்லது. ஏன்னா அது தேவ அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செயலாக செய்யும் இருக்கும். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. அதுக்காக உங்க 1-1 பஸ்ல நினைச்சீங்க, தெங்காசில ஏறுறீங்க, சீட்டில்னு தெரிஞ்சு ஏறி செல்ல நிற்பாங்க. இது இடையில எங்குமே செய்யாது, நிக்காது. அடுத்த ஸ்டாப் நேர அங்கதான் திருவள்ளிதான் அப்படின்னு சொன்ன அவர்களே இடையிலனா இறங்கிட்டா நல்லது. அதுக்காக நான் சொல்ற வார்த்தை எல்லா இடத்துலயுமே எல்லாத்துக்கும் அப்படிங்கிறது இல்லை. முடியாத நிலை, நீங்க ஒன்று இல்ல, சும்மா சாதா பஸ்ல இறங்கி அடுத்த ஸ்டாப்ல இறங்கினா ஒரு சீட்டுக்கு நம்ம கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது விட்டு கொடுக்கிறது ரொம்ப நல்லது. சரி இருக்கட்டும், கவனிங்க. அன்றியும் பலம் உள்ளவர்களாகி நாம் நமக்கே பிரியமாக செய்யல நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை செய்யணுமா தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவனும் பிறருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல், ஆண்டவர் இயேசுவை கவனிச்சு பாருங்க, அவர் தமக்கே பிரியமாய் நடவாமல் ஸ்தோத்திரம் நிந்திக்கருடைய நிந்தை என் மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிற வார்த்தை செஞ்சார நடந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் மற்றவங்களுடைய நன்மை நாடிதான் இந்த உலகத்தில் வந்தார். அவர் அவருக்காக வரல. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுக்குலமும் ரட்சிக்கப்பட வேண்டும், மீட்கப்பட வேண்டும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் செஞ்சாரு, வந்தார், அதை செய்து நிறைவேற்றினார். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 4வது வசனத்திலிருந்து 4வது வசனத்தில் சொல்றாரு, தேவனுடைய வார்த்தையினால வருகிற மேன்மை, தேவனுடைய வார்த்தையினால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லி அதை சுட்டி காட்டி விட்டு 5-6 வசனத்துல இயேசுவின் மாதிரியை நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஆண்டவர் இயேசு நமக்கு மாதிரியாக இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு 7வது வசனத்தை போய் சேர்ந்து எல்லாரும் வாசிக்கலாம். 7வது வசனம், ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் செய்யுங்க, ஏற்றுக்கொள்ளுங்கள். எங்க பவுல் சொல்லுகிறார், சபைக்குள் வருகிற தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் செய்யணுமா, ஏற்றுக்கொள்ள வேண்டுமா. ஒருவரை ஒருவர் செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். கவனிச்சு பாருங்களேன். நம்ம உட்காரும் போது சில நம்முடைய பக்கத்துல உட்கார்ந்தா நம்முடைய இருதயம் சந்தோஷப்படுதா அல்லன்னு சொன்னா நம்ம அதை தாண்டி ஒரு ஸ்டெப் முன்னால போய் எங்கேயாவது உட்கார்ந்துக்கிடுறோமா? ஏன் அப்படின்னா அவங்க இருக்கிறத நம்மளால நினைச்ச முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. எதனால அப்படிங்கிற கேள்வி பல இருக்கலாம். எதனால அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்சர் பல இருக்கலாம். அதை பத்தி பிரச்சனை இல்லை, அது பிறகு. ஆனா சபைக்குள் வரும்போது, தேவனுடைய பிரசன்னத்துக்குள் வரும்போது, தேவனை ஆராதிக்க வரும்போது, தேவன் நம்முடைய எதிர்பார்க்கிற காரியம் சொன்ன ஒருவரை ஒருவர் செய்யணுமா, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை நமக்கு செய்யணும், இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அவங்க யார் என்பதில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. படித்தவங்களா, படியாதவங்களா, ஏழைகளா, பணக்காரர்களா? என யாக்கோபு இப்படி சொல்லுகிறார். வாசிங்க. யாக்கோபு எழுதினதான பொதுவான நிருபம் அதனுடைய 2வது அதிகாரம் 1வது வசனம் முதல் சில வார்த்தை ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோட செய்யாதுங்க, பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. ஏனெனில் என்னதான் கவனிங்க, ஏனெனில் பொன்மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும், கவனிங்க, 2 பேரும் வர்றாங்க. ஒருவர் எப்படி இருக்கிறாரா, பொன் மோதிரம் அணிந்திருக்கிறார், மினுக்கான வஸ்திரம் தரித்திருக்கிறார். இன்னொருவர் கந்தையான வஸ்திரம் தரித்தன் செய்கிறாரு, உள்ள வந்திருக்கிறார்.
நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறதுன்னு யோசித்து பாருங்க. நம்முடைய பக்கத்துல யார் வந்து உட்கார்ந்தா சந்தோஷப்படுவோம், நம்முடைய பக்கத்துல யார் வந்து உட்கார்ந்தா முகத்தை சுளிப்போம் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், என் சகோதரரே, ஒன்னாவது பாருங்க, என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடு என்ன செய்யாதங்க, பற்றிக்கொள்ளாதிருப்பீர்களாக. ஆண்டவர் சொல்ல, பட்சபாதத்தோடு என்ன செய்யாதங்க, ஆண்டவர் மேல் வைக்கிற விசுவாசத்தை பட்சபாதத்தோடு பற்றிக்கொள்ள கூடாது. வேற்றுமை காணப்படக்கூடாது. நமக்குள்ள மினுக்கான வஸ்திரம் தரித்தவங்க உட்கார்ந்த போது சிரிக்கிறதும், கந்தையான வஸ்திரம் தரித்த ஒரு பக்கத்தில் உட்கார்ந்து அப்படி முறைச்சு பார்க்கிறதுமானால் நாம் பட்சபாதம் பண்ணுகிறவர்களாக இருப்போம். நாம் பேதலிக்கிற சத்தியத்தை பேதலிக்கிறவர்களாக செய்வோம் இருப்போம். இந்த புதிய ஆண்டுல ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை கவனிங்க. ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள. யாரும் அந்த பிரச்சனை இல்லை. என் பக்கத்துல யாரும் உட்கார்ந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைங்க, அவங்க பரலோகத்துக்கு உரியவங்க, அவங்க ஆண்டவரை ரட்சகராக ஏற்றுக்கொண்டவங்க, கல்வார் ரத்தத்தால் கழுவப்பட்டவங்க. ஒருவேளை ரட்சிக்கப்படாத நபராக இருக்கட்டும், குடிகாரனா இருக்கட்டும், குடிகார மனுஷர் சபைக்குள்ள வந்திருக்கிறார், நம்முடைய பக்கத்துல இருந்து உட்கார்ந்து இருக்காருன்னு சொன்னா நீங்க உடனே முகத்தை சுளிக்காதங்க. ஆண்டவர் இந்த மனுஷன் எப்படியாவது என்ன செய்யட்டும், உண்மை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. இவனும் இந்த மனுஷனும் பரலோகத்துக்கு வரணுமே. இன்னைக்கு சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறீங்களே, இந்த மனுஷன் இனி வரும்போது இப்படி நினைச்சு கூடாது, இருக்கக்கூடாது. இவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்குங்க. போதகர் சொல்லும் போது பக்கத்துல கையை பிடிச்சு என்ன செய்யுங்க, இந்த வசனத்தை சொல்லுங்கன்னு சொன்னா கையை பிடிங்க, அவரை கையை பிடிச்சு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை என்ன செய்யறாரு, நேசிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். கிறிஸ்துநேசன் அப்படின்னு ஒரு ஐயா பூலாங்குளத்தில் இருக்கிறார். அந்த ஐயா ஆரம்பத்தில் அவருடைய சாட்சி இப்படி சொன்னார். அவருடைய வாழ்க்கையில ஒரு நாள் ஒரு ஸ்தோத்திரம், ஒத்தக்கால பிடிப்பதற்காக தண்ணீர் எடுக்கணும். தண்ணீர் எடுக்கிறதுக்கு அந்த காலத்துல அடிபம்பு எங்காவது போகணும், அல்லது ஊர் கிணத்துல போய் எடுக்கணும். ஆகவே ஒரு நல்ல தண்ணீர் ட்ரம் ஒன்று அவர் வாங்கியிருந்தார். அந்த தண்ணீர் ட்ரம் உள்ள அந்த வண்டியை இழுப்பதற்கு ஒரு மாடு, ஒத்தக்கால ஒரு மாடு வேணும்னு சொல்லி அவர் கீழப்பாருக்கு வந்தாரு. கீழப்பாருல போய் தேடி தரவரோடு சேர்ந்து அங்கெல்லாம் வந்து சுத்தி பார்த்து ஒண்ணு சரியா அமையலன்னு உடனே அப்படி ரிட்டர்ன் ஆகி அந்த யூனியன் கீழ் பக்கம் மாரணமா சர்ச்சுக்கு மேல் பக்கம் ரோட்ல வந்திருக்கிறார். அப்பம்லாம் இங்க எந்த பில்டிங்குமே கிடையாது. இப்ப இருக்கிற ஸ்டேட் பேங்கோ இதுக்கு மேற்க இருக்கிறதான எந்த பில்டிங், கிழக்க எந்த பில்டிங் கிடையாது, சர்ச்சு மாத்திரம்தான். சோர்னு மழை பிடிக்க ஆரம்பிச்ச உடனே அவர் வேகமா, ஐயா வாங்க, உங்களை அந்த சுப்பிரமணியன் கூப்பிடு வரல, அந்த சர்ச் இதுதான், வாங்க உள்ள செய்யலாம் போகலாம். அப்படி உள்ள சர்ச்சுக்குள்ள செஞ்சாரு. உள்ள வந்தார். உள்ள வந்த வாசல் உட்கார்ந்து இருக்கிறது எங்களுடைய மாமா. அவர் கையெடுத்து ஐயா வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்களா. அவர் உள்ள வந்தார். வரும்போது நல்லவராக வரல, நல்ல வெத்தலை போட்டு வாயிலாம் சக்கச்சேவேன்னு இருக்கிற ஆளாதான் உள்ள வந்தார். அன்னைக்கு வந்தவர் அதுக்கப்புறம் சபை செய்யல, விடவே இல்லை. ஆண்டவர் அன்னைக்கு அவரோடு பேசினார், இடைப்பட்டார். அது முதல் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக வாழத்தை செஞ்சாரு, அர்ப்பணித்தார். சொன்ன காரியம், அவர் வெத்தலை போட்டிருக்கிறாரு, அவர் வாயில சகப்பா இருக்குதே, அவரை ஒதுக்கி தள்ளுகிறது நம்முடைய காரியம் அல்லவே அல்ல. சபைக்குள் யாரு வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இறுதி நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. தள்ளி விடக்கூடாது. தள்ளி உட்காரு அப்படின்னு சொல்லக்கூடாது, அல்லது வேற எங்கேயாவது போய் உட்காரு அப்படின்னு சொல்லக்கூடாது. வந்துட்டாங்களா, உட்கார்ந்துட்டாங்களா, உட்காரட்டும். அவங்க கூட இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்ச ஜோடி யார் தான், அவங்க தான். கையை பிடிச்சு சொல்லுங்கன்னு சொன்னா அவங்களை கையை பிடிச்சு அவங்க ஆண்டவருடைய வார்த்தையில சொல்லுங்க. ஆண்டவர் கிரியை செய்வார், அவங்க வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்குவார். ஆமென். ஹல்லேலூயா. என வேதம் சொல்லுது, ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றதுக்கு முன்னால அந்த ரோமர் 15:7 பாருங்க. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல, கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் செய்யுங்க, ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்போது உங்களை ஏற்றுக்கொண்டார்? கிறிஸ்து நம்மை எப்படி ஏற்றுக்கொண்டார்? வேதம் சொல்லுது. உங்களை சொல்ல என்ன பதில் சொல்லுவீங்க தெரியாது. ஆனா வேதம் சொல்லுகிற பதில வாசிங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 5 அதனுடைய 8வது வசனத்தை வாசிங்க. நாம் பாவிகளாய் இருக்கையில்
கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை செஞ்சார விளங்க பண்ணினார். அப்ப ஆண்டவர் எப்ப நம்மளை ஏற்றுக்கொண்டார்? நாம் பாவிகளா இருக்கும் போது. சொல்லுங்க, எப்படி இருக்கும் போது? துன்மார்க்கரா இருக்கும் போது, துரோகிகளா இருந்த போது, நாச்சம் பிடித்தவர்களா இருந்த போது, ஆமென் ஹல்லேலூயா, பலவீனர்களா இருந்த போது, ஒதுக்கப்பட்டவர்களா இருந்த போது, மற்றவங்க நம்மை ஏற்றுக்கொள்ளாத நிலை இருந்த போது, அப்படிப்பட்ட நிலையில தான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஏற்றுக்கொண்டார். பாவிகளா இருக்கும் போது கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை செஞ்சார விளங்க பண்ணினார், நிரூபித்தார். ஆகவே சபைக்குள் வருகிற யாரா இருந்தாலும், ஐக்கியத்துக்குள் வருகிற யாரா இருந்தாலும், வருகிறவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பா தேவை. ஆமென் சொல்லுங்க, ஆமென் ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். உங்க பக்கத்துல ஒரு சேர் பிடிச்சிருக்கீங்க, சேர வச்சிருக்கிறீங்க, யாரோ உங்க தெரிஞ்சாலும் வர்றதுக்காக போட்டிருக்கிறீங்க. அதுல ஒரு அம்மா வந்து உட்கார்ந்துட்டாங்கன்னா விரட்டாதுங்க, எந்திரிங்க. இது நான் ஆளு என்ன செஞ்சிருக்கிறேன் சொல்லாதங்க. உட்கார்ந்துட்டாங்களா, ஸ்தோத்திரம், உட்காரட்டும். அவங்க வர்றவங்களுக்கு வேற ஏதாவது சேர்ல என்ன செய்யட்டும், இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. நம்முடைய மனநிலை கிறிஸ்துவை போல என்ன செய்யணும்? மாற வேண்டும். வேதம் அழகா சொல்லுது, இயேசு நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்கள் ஒருவரை ஒருவர் செய்யுங்க, ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா ஆண்டவர் அவர்களுக்காக சிலுவையில் என்ன செஞ்சாரு? மரித்தார். கிறிஸ்து அவர்களுக்காக என்ன செஞ்சாரு? மரித்தார். நீங்க ரோமர்ல வாசித்தீங்கன்னு சொன்ன பவுல் ரொம்ப அழகாக அங்க குறிப்பிடுகிற சில வார்த்தைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 14வது அதிகாரம், ரோமர் 14வது அதிகாரம் 1வது வசனத்தோடு வாசிங்க. விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்கள் என்ன செய்யுங்க? சேர்த்துக் கொள்ளுங்கள். ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காதிருங்கள். ஆமென் ஹல்லேலூயா. அவனுடைய மன ஐயங்களை, அவனுடைய உள்ளத்துல சில சந்தேகம் இருக்குது, அவனுக்குள்ள சில பயம் இருக்குது, அவனுக்குள்ள சில ஸ்தோத்திரம் காரியங்கள் இருக்குன்னு சொன்ன அது குற்றமாக என்ன செய்யாதுங்க? தீர்க்காதிருங்கள். வாசி, கீழே வாசிங்க. ஒருவன் எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான், பலவீனனோ. யாரு யாரு பலவீனன்? மரக்கறி சாப்பிடுறவன் யாரா? பிரைஸ் காட், ஹல்லேலூயா. மரக்கறி சாப்பிட்டோம் நாங்க தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. வேதம் சொல்லுது பலவீனனே எதை சாப்பிடுற? ஆமா, அவனுக்கு கறி சாப்பிடக்கு என்ன இல்ல, தெம்பு இல்ல. அவனுக்கு கறி சாப்பிட்டு அவனுக்குள்ள என்ன செய்யுது? ஒரு பயம். ஐயோ அது நல்ல இல்ல அப்படின்னு. யாரோ இருக்கட்டும், கறி சாப்பிடட்டும், காய்கறி சாப்பிடட்டும், ஆனா அவன் யாரு? என் சகோதரன். ஆமென் ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அவன் மன ஐயத்தை செய்ய வேண்டாம். அதை குறித்து நம்ம என்ன செய்ய வேண்டாம்? ஸ்தோத்திரம், அற்பமாக அல்லது சொன்னா தேவையில்லாத சிந்தை நமக்குள்ள வர வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. ஆமென் சொல்லுங்க, ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு விசை டிஜேஸ் ஒரு செய்தியில் இப்படி சொன்னாங்க. டிஜேஸ் தினகரன் அவரு இந்த உலகத்துல வாழ்ந்த போது ஒரு செய்தியில் இப்படி சொன்னார். அவரு ஒரு அவரு நார்த்தாளதுன்னு சொன்ன மலைவாசிகள் மத்தியில, ஆதிவாசிகள் மத்தியில ஒரு தடவை ஊழியத்துக்காக போயிருந்தாங்களா. ஊழியத்துக்கு போனா அங்க விருந்து எப்படி அப்படின்னு சொன்னா, மாட்டை அடிச்சு பூமியில புதைச்சு வச்சிருவாங்களா. அதுல புழு பெருசா வரும் பாருங்க, அதை எடுத்து அதுதான் விருந்து வைப்பாங்களாம். யோசித்து பாருங்க. சொல்லும் போதே இப்ப என்ன செய்யுது? சிலருக்கு உள்ள இருக்குது வெளியே வர்ற மாதிரி தெரியுது. ஆனா அவர் சொன்னார், இது அவங்களுடைய புனிதமான உயர்ந்த வரவேற்பு. அவங்க ஒரு விருந்தாளி, நம்ம முக்கியமான ஆளு வர்றாருன்னா அதுக்கு இப்படிலாம் செய்வாங்களாம். யோசித்து பாருங்க. கொண்டாந்து தட்டு முன்னால வச்சு, ஐயா அதில் பக்குவம் பண்ணி சில ரெடி பண்ணி அவர் முன்னாடி கூட வச்சு, அவர் எதுவுமே பண்ணல, அமைதியா என்ன செஞ்சாரு? அவர் சொன்னார், எடுத்து சாப்பிட்டேன். காரணம், அவனை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மனுஷன் தேவனுடைய பிள்ளை என்பதை என்ன செய்யணும்? அங்கீகரிக்க. சாப்பிடலன்னு சொன்னா அவனோட என்ன செய்யல, நான் ஐக்கியப்படலை என்பது அவனுடைய எண்ணம். நம்முடைய இவங்க என்ன செய்யல, நம்மள அற்பமா நினைக்கிறாங்க அப்படிங்கிறது என்ன அவங்களுக்குள்ள வருது. அதற்காக பரவாயில்ல, என்னானாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவங்க தந்த அந்த விருந்து என்ன செஞ்சேன்? சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னார். ஆமென் ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா.
நம்ம யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி நடக்கிறோம். டீ சில இடத்துல போகும்போது டீ கொடுத்தா இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். எதுக்கு வேண்டாம்னு சொல்றோம்? சொல்ற ரீசன் என்ன? நான் ஓயாம குடிச்சதுனால வேண்டாம்னு சொன்னா பிரச்சனை இல்ல. வேற ஏதோ தாட்ட உள்ள வச்சுட்டு இல்ல நாங்க டீலாம் நிச்சயறது இல்ல. பொய் வேற சொல்றாங்க. நாங்க நிச்சயறது இல்ல. டீலாம் குடிக்கிறது அந்த ஆளை பார்த்தா கொஞ்சம் வெளியே போய் கடையில டீ குடிச்சிட்டு இருப்பாரு. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. பட்சபாதத்தோடு என்ன கூடாது? ஆண்டுடைய கிருபையை பட்சபாதத்தோடு பற்றிக்கொள்ள கூடாது. ஒருவரை ஒருவர் என்ன செய்யுங்க? ஏற்றுக்கொள்ளுங்கள். சொல்லுங்க என்ன செய்யுங்க? நான் சொல்றேன், அவங்க உங்க கூட சேர 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 பூவோட சேர்ந்த நார் என்ன செய்யுமா? மணக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க உங்க கூட அவங்க சேர 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 அவங்களுடைய குறைகள், அவங்களுடைய பலவீனங்கள், அவங்களுடைய ஸ்தோத்திரம் மன ஐயங்கள் எல்லாம் செய்யும் ஆட்டோமேட்டிக்கா நீங்கிரும். ஆண்டவர் பவுல் சொல்றாருல 1 கொரிந்தியர் 13ல நிறைவானது வரும்போது என்ன செய்யுமா? குறைவானதெல்லாம் ஒளிந்து போகும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவோடு ஒரு மனுஷன் இணைய அவன் முதுமையான ஒரு நிலைக்குள்ள என்ன செய்றான்? வளர்கிறான். அவனை ஆண்டவர் தன்னை போல என்ன செய்றாரா? மாற்றுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு ஒப்பான ஒரு வளர்ச்சி, கிறிஸ்துவுக்கு ஒப்பான ஒரு முழுமை அங்கே செய்து உண்டாகிறத நான் பார்க்கிறோம். இன்னைக்கு சபைக்குள்ள நம்மை கொண்டு வந்திருக்கிறார், ஆண்டுடைய பிரசனத்துல கொண்டு வந்திருக்கிறார்னா அதுக்கு ஒரே ஒரு நோக்கம், அவரே போல நம்ம என்ன செய்யணும்? மாற வேண்டும் என்பதற்காக. ஆகவே நான் மறுபடியும் சொல்றேன், பட்சபாதம் பண்ணாதங்க. நல்ல ஐஸ்வர்யவான்கள் வந்தா இடம் கொடுக்கிறதும், ஒரு மாதிரி ஆட்கள் வந்தா தள்ளி விடுறதும் அப்படின்னு சொன்ன நீங்க யாரல்ல? உண்மையான தேவ பிள்ளைகள் அல்ல. நீங்க மாய்மலக்காரர்கள் என்பதை என்ன செய்யாதங்க? மறந்துடாதங்க. என்னடா மாதத்திலேயே வருஷத்துடைய முதலாவது மாதத்துல இப்படி? ஆமா அப்படிதான். நம்ம வாழ்க்கை நல்ல வாழ்க்கை என்ன செய்யணும்? மாறணும். நம் தேவனுக்கு முன்னால போய் என்ன செய்யணும்? நிற்கணும். ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிற வாழ்க்கை வாழ வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையை, ஆண்டவருடைய தயவை, ஆண்டவரும்ல வைக்கிற விசுவாசத்தை பட்சபாதத்தோடு என்ன கூடாது? பற்றிக்கொள்ள கூடாது. எல்லாருக்குள்ள ஒரு மனம் காணப்பட வேண்டியது மிகவும் அவசியம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்து ஏற்றுக்கொண்டது போல என்ன செய்யுங்க? ஏற்றுக்கொள்ளுங்கள். முதல் பாயிண்ட் முடிச்சிருவோம். இரண்டாவது குறிப்புக்கு வாங்க. ஸ்தோத்திர வாசிங்க. ரோமர் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பகலாம். ரோமர் 16வது அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோட வாழ்த்துங்கள். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல அருமையான வார்த்தை. ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோட செய்யுங்க, வாழ்த்துங்கள். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள். இரண்டாவது குறிப்பு. முதலாவது பார்த்தோம், ஒருவரை ஒருவர் செய்யுங்க, ஏற்றுக்கொள்ளுங்கள். அக்செப்ட் அல்லது ரிசீவ். ரெண்டு வார்த்தைக்கு பயன்படுத்திக்கல. ஒன்னு அப்படி ஏற்றுக்கொள்ளுங்க அல்லது என்ன செய்யுங்க? அங்கீகரிங்க. இரண்டாவது காரியம், ஒருவரை ஒருவர் என்ன செய்யணுமா? வாழ்த்துங்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம பார்த்த உடனே சொல்றோம்ல, நம்ம பார்த்த உடனே என்ன சொல்றோம்? பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் சொல்றீங்களா? உங்களை பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் சபையில யாரை பார்த்தாலும், எங்க தேவ பிள்ளைகளை பார்த்தாலும் முந்திக்கங்க, வாழ்த்துறதுக்கு என்ன செய்யுங்க? அவங்க சொன்ன பிறகுதான் நான் சொல்லணும்னு நினைச்சு கூடாது, நினைக்க கூடாது. சிலர் அந்த கேஸ்ல சிலர் இருப்பாங்க, அவங்க எப்ப பார்த்தாலும் என்ன செய்யணும்? அவங்க தான், மற்றவங்க தான் சொல்லணும்னு சொல்லி யோசிப்பாங்க. நீங்க முந்திக்கங்க, நீங்க முந்திக்கங்க. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள். ஒருவரை ஒருவர் என்ன செய்யணுமா? வாழ்த்துங்கள். வாசிங்க. ரூத்தின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அங்கு அருமையான ஒரு காட்சியை நான் வாசிக்கிறோம். ரூத்தின் புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரம். ரூத்தின் புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். 3வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகு பொறுக்கினால், தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தனாகிய போவாசுடையதாய் இருந்தது. கவனிங்க, கவனிங்க. இதான் முக்கியமான வார்த்தை. 4வது வசனம் தான் முக்கியமான வார்த்தை. அப்பொழுது போவாஸ் பெத்லகேமில் இருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து
அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. போவாஸ் ஒரு பெரிய ஆஸ்திக்காரன், ஒரு பெரிய செல்வந்தன். அவனுடைய விளைநிலங்கள் நல்ல விளைஞ்சிருக்குது. அந்த விளைந்த அந்த விளைநிலங்களை ஆட்களை ஸ்தோத்திரம் அறுப்பதற்கு ஆட்களை என்ன செஞ்சிருக்கிறேன், நியமித்திருக்கிறேன். அறுவடை செய்கிற ஆட்கள் வயல்ல வந்து என்ன செய்யறாங்க, அறுவடை செய்து கொண்டிருக்கிறாங்க. போவாஸ் வந்த உடனே அவன் சொன்ன வார்த்தை கவனிங்க. ஒரு எஜமானும் ஒரு வேலைக்காரரும் யார் முந்திக்கிட்டான்னு பாருங்க. யார் முதலாவது வாழ்த்துனது யாருன்னு பாருங்க. போவாஸ் பெத்லகேமில் இருந்து என்ன செஞ்சான, அவன் வந்து அறுக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் உங்களோட இருப்பாராக. சொல்லுங்க, கர்த்தர். கையை தூக்கி சொல்லுங்க, நான் சொன்ன மாதிரி சொல்லுங்க, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. பாருங்க, நான் ஒரு ஆள் தான் கை காமிக்கிறீங்க, எத்தனை பேர் எனக்கு பார்த்து நினைச்சிருங்க. அல்லேலூயா. இதுதாங்க மதுரம், இதுதான் மேன்மை. நீங்க முந்தி சொன்னீங்கன்னா உங்களை பார்த்து என்ன செய்யும், எல்லா கையும் நீளும். போவாஸ் ஒரு பெரிய ஆஸ்திக்காரன் தான். அவன் கௌரவத்தோடு இருக்கல, அவன் தலைக்கணத்தோடு இருக்கல. அவன் தன்னுடைய வேலை ஆட்களை பார்த்து கர்த்தர் உங்களோடு கூட செய்வாராக, இருப்பாராக. இப்ப அடுத்து என்ன நடக்குது வாசிங்க. அதற்கு அவர்கள், எவ்வளவு நல்ல ஆட்கள் பாருங்க. இவர் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக சொல்றார். அவர் ஜனங்களாம் சேர்ந்து அறுக்கிறவங்களும் சொல்றாங்க, கர்த்தரும் என்ன செய்வாராக, ஆசீர்வதிப்பாராக. சொல்லுங்க, கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்த்துவதற்கு பழக வேண்டும், வாழ்த்துவதற்கு பழக வேண்டும். நான் மற்றவங்களை பார்க்கும் போது முந்திக்கணும், கனம் பண்ண செய்யணும். வேதம் சொல்லுது, கனம் பண்ணதுக்கு என்ன செய்யுங்க, ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. வாழ்த்துவதற்கு என்ன செய்யணும். நான் சொல்றேன், அங்கிருந்து வரும்போது அவர் மாதிரி பார்க்காத மாதிரி ஒரு மாதிரி கீழே குனிஞ்சு வரணும், பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லுங்க, அவருக்கே வெக்க உண்டாயிரும். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு தடவை இல்ல, 4 தடவை இல்ல, 10 தடவை சொல்லுங்க. நான் சொல்றேன், அடி மேல அடி அடிச்சு என்ன செய்யும், அம்மியின் அகலன்னு சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளவு கடினமான ஆளா இருந்தாலும் நீங்க திரும்ப திரும்ப உங்களை பார்க்கும்போது பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயான்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்வாங்க, அவங்க சரி இனி நம்ம இப்படி இருக்க கூடாது, புத்தி வரும். அதுக்கப்புறம் தான் அறிவு என்ன செய்யும், வேலை செய்யும். கனம் பண்ணதுக்கு முந்தணும். போவாசை போல கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அந்த ஜனங்கள் சொல்றாங்க, வயல்ல வேலை பார்க்கறவங்க சொல்றாங்க, அவரு கர்த்தருமே என்ன செய்வாராக, ஆசீர்வதிப்பாராக. வாழ்த்த பழக வேண்டும். சரி, புதிய ஏற்பாடு லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 1வது அதிகாரத்தை பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 1வது அதிகாரம், ஸ்தோத்திரம், 39வது வசனம் முதல் வாசிங்க. லூக்கா 1:39. அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து யாரை வாழ்த்தினால, மரியாள் யாரை வாழ்த்தினா, எலிசபெத்தை வாழ்த்தினாள். கவனிங்க, 2 பேருமே அற்புதங்களை பெற்ற ஆட்கள் தான். 2 பேருமே ஆண்டவருடைய பார்வையில விசேஷமானவர்கள் தான். எலிசபெத்துக்கு வயசு என்ன, வயசு சொல்லப்படல. சாராளுக்காவது என்ன செய்யுது, 90 வயதுன்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. இங்க என்ன செய்யல, எலிசபெத்துக்கு அவ முதிர் வயதுள்ளவள். சகரியா சொல்றேன், முதிர் வயதுள்ள, அது எப்படி ஆண்டவரை நடக்கும்லான்னு கேட்கிறேன். சரித்திரம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சகரியா எலிசபெத் 2 பேர் யாரு, ஸ்தோத்திரம், கனமன் மனைவியாக இருக்கிறாங்க. ஆசாரிய குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவங்களா இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன இல்ல, குழந்தை பாக்கியம் இல்ல. அநேக நாள் அதற்காக ஜெபித்தார்கள். ஆனா இப்ப ஜெபம் செய்து ஸ்டாப் ஆயிருச்சு. காரணம், அவங்க மூளை வேலை செய்து எல்லாம் செய்து சரீரம்லாம் செத்து போச்சு, வயசாயிடுச்சு, இனி குழந்தை பிறக்கிறதுக்கு என்ன இல்ல, வாய்ப்பு இல்ல. சரி, இந்த ஜெபத்தை அப்படியே செஞ்சிடலாம் விட்டாங்க. ஆனா ஒரு நாள் அந்த சகரியா தூபங்கடுகு சீட்டை பெற்று என்ன செஞ்சானா, ஆலயத்துல போகும்போது அங்க கர்த்தருடைய தூதன், கேபிரியல் தூதன் சொல்ற, சகரியாவே, உன் மனைவியாகிய உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவானுடைய செய்யி சொல்ற. ஸ்டன் ஆயிட்டான். என்ன ஆண்டவரே, இது என்ன சொல்ற காரியம் என்ன?
நான் வயது சென்ற கிழவன், என் மனைவியன் செய்யற வயது சென்ற கிழவியா இருக்கிறா, எங்களுக்கு இது நடக்குமா? இதுக்கு அடையாளம் என்ன? அவர் தேவதன் சொன்ன தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற ஒன்று அவனுக்கு அறிவிச்சிருக்கிறேன். நீ விசுவாசியாது அப்படினால அது நடக்கிற வரைக்கும் எப்படி இருப்ப? ஊமையா இருப்ப. அது அடையாளம். ஆமென், ஹல்லேலூயா. வெளியே வந்தா கைய காட்டுறாங்க. என்னடா போகும்போது நல்லா தானே இருந்தாரு, ஏதோ சம்திங் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் என்ன செஞ்சாரு? தன் மனைவி ஆகிய எலிசபெத்தை அறிந்தார். வேதம் சொல்லுது கர்ப்பவதியானால் அவள் ஸ்தோத்திரம். இப்ப என்ன செஞ்சா? 6 மாத கர்ப்பிணியா இருக்கிறா. இப்பதான் யார் வர்றா? கேப்ரியல் தூதன் எங்க வர்ற? கலிலேயாவுல யார் வீட்டுக்கு வர்ற? மரியாதை வீட்டுக்குள்ள வந்து கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தரும் கூட என்ன செய்றாரு? இருக்கிறார். நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று செய்யி பெயரிடுவாயாக. ஆமென், ஹல்லேலூயா. அவளுக்கு ஆச்சரியம். அவ ஆச்சரியத்தினால் அப்படி பிரமித்து நிற்கிறார். இதுன்னு சொல்ற காரியம் என்ன? இது எப்படி? நான் யாரு? திருமணம் ஆகாத கன்னிகை, என்ன பார்த்து நீ உன் குமாரனை பெறுவான்னு சொல்றாரு. இது என்னமோன்னு சொல்லி சிந்திக்கும் போது மறுபடியும் சொல்றாரு, தேவதூதன் சொல்ற, நீ என்ன செய்வ? இயேசு என்கிற ஒருவரை பெற்றெடுப்ப. அவர் உலகத்தின் இரட்சகர். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் நித்தியமாக என்ன செய்வாரு? அரசாளுவார் என்கிற விஷயத்தை எல்லாம் ரொம்ப தெளிவாக சொல்ற. இப்ப கேட்கிற, ஐயா நான் யாரு? கன்னிகை, எனக்கு இன்னும் விவாகம் ஆகல, எப்படி நடக்கும்? இது எப்படி எதிர் செய்யும்? நடக்கும். ஆனா தேவதூதன் சொல்ற, பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வந்து நிழலிடுவார், உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்று எண்ணப்படும் என்று சொன்ன உடனே மரியாள் அப்படியே செய்யற தன்னை அர்ப்பணிக்கிறோம். வார்த்தையின்படி எனக்கு என்ன செய்யட்டும்? ஆக கடவது. ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரால நடக்கும் சொன்ன, அதுக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணித்தால் அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஸ்தோத்திர, கர்ப்பத்துல உருவானார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. தேவதூதன் சொல்ற, உனக்கு எனத்தல இருக்கிற எலிசபெத்து தன் முதிர் வயதுல ஒரு குமாரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்டு அவளுக்கு இது எத்தனாவது மாசம்? 6வது மாசம். ஆமென், ஹல்லேலூயா. தீவிரமா இப்ப எங்க ஓடுறா? மலைநாட்டுக்கு ஓடுறா. எப்ரோன் என்கிற மலைநாடு, அங்கதான் ஆசாரியர்கள் இருக்கிறாங்க. அங்க ஓடி போய் மரியாள் அந்த எலிசபெத் வீட்டுக்குள்ள பிரவேசித்து எலிசபெத் என்ன செஞ்சால? வாழ்த்தினாள். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. வாழ்த்துதல் நம்முடைய வாழ்க்கையில தேவை. கிரீட்டிங்ஸ் நம்முடைய வாழ்க்கையில தேவை. மற்றவங்களை உற்சாகப்படுத்தும்படி, மற்றவங்களை அங்கீகரிக்கும்படி, மற்றவங்களை ஆண்டோடைய பார்வையில ஸ்தோத்திர கனமுள்ளவர்களை எண்ணும்படி அவர்களை வாழ்த்துவது நம்முடைய வாழ்க்கையில மிகவும் மேன்மையானது. ஆமென், ஹல்லேலூயா. அவ சொன்ன வார்த்தைக்கு நீங்க எலிசபெத் சொன்ன வார்த்தை படிங்க. 41வது வசனத்தை வாசிங்க. எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்தை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால செஞ்சால நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் என் செய்து ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டுடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதனால கிடைத்தது? இதோ நீ வாழ்த்துற சத்தம் என் காதில் விழுந்த உடனே என் வயிற்றுள்ள பிள்ளை களிப்பாக செய்து துள்ளிட்டு, விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்ட வைகள் செய்யும் நிறைவேறும் என்றால். ஆமென், சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஒருவரை ஒருவர் செஞ்சாங்க? வாழ்த்தினார்கள். மரியாள் எலிசபெத்தை வாழ்த்து, எலிசபெத் மரியாள் செஞ்சாங்க. நான் சொல்றேன், வாழ்த்துதல் சொல்லும் போது ஒருத்தர் வாழ்த்தும் போது மற்றவங்க மௌனியா இருக்க கூடாது. நீங்களும் திரும்பி அவங்களை என்ன செய்யணும்? சொன்ன அப்படியே மண்டி ஆடிட்டு போக கூடாது. நான் சொல்றேன், பிரைஸ் லார்ட் சொன்ன, பிரைஸ் லார்ட், நல்லா இருக்கீங்களா? அடுத்த ஸ்டெப்பே எங்க போயணும்? எடுத்து கையை கொண்டு கொடுத்து கையை குலுக்கி நம்முடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டியது மிகவும் அவசியம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. வேதத்தில் ஏராளமான வார்த்தைகள் இருந்தாலும் நாம் கடந்து போவோம். வாழ்த்துங்கள். போவாஸ் வாழ்த்தினது போல, அவனுடைய அறுக்கிற வேலைக்காரங்க போவாஸ் வாழ்த்தினது போல, மரியாள் எலிசபெத்தை வாழ்த்தினது போல, எலிசபெத் மரியாளை வாழ்த்தினது போல, நாமும் ஒருவரை ஒருவர் செய்வோம், வாழ்த்துவோம். ஆமென், சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. இதுவரை அப்படி பழக்கம் இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு இந்த பழக்கத்தை செய்யுங்க, கற்றுக்கங்க. ஒருவரை ஒருவர் செய்யணும், வாழ்த்த வேண்டும். பார்த்த உடனே செய்யணும், பிரைஸ் தி லார்ட் சொல்லிடணும். ஆமென், ஹல்லேலூயா. பார்த்த உடனே பிரைஸ் தி லார்ட் அல்லது என்ன சொல்லுவீங்களோ, என்ன வார்த்தை சொல்லுவீங்க, கெட்ட வார்த்தை மாத்திரம் சொல்லிடாதங்க. ஆமென், ஹல்லேலூயா. அவங்களை பார்த்து நல்ல வார்த்தைகளை பேசுங்க, மனப்பூர்வமா அவங்களை என்ன செய்யுங்க, ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் அப்படிப்பட்ட ஜனங்களை என்ன செய்யறாரா?
அவர் விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. சரி, மூன்றாவதாக ஸ்தோத்திரம் வாசிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை ஒரு வாசிங்கன்னா, எபேசியர் 4வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கியா. அல்லேலூயா. பரவாயில்ல, கொஞ்சம் உற்சாகமா தான் இருக்கிறேன், கவனமா தான் செய்றீங்க. அன்பினால் ஒருவரை ஒருவர் தாக்கி அல்ல செய்யணுமா, தாங்கி. ஆமென், ஹல்லேலூயா. தாங்கிறதுக்கு முன்னால என்னெல்லாம் தேவைப்படுது பாருங்க. அன்பினால ஒருவரை ஒருவர் தாங்கிறதுக்கு முன்னால என்னெல்லாம் தேவைப்படுது பாருங்க. அங்க சொல்றாரு மிகுந்த மனத்தாழ்மை. தாழ்மையே பெருசு. என்னதான் அதுல மிகுந்த என்ன தாழ்மை? மனத்தாழ்மை. இருந்தா கண்டுபிடிச்சுக்கலாம். இப்படி நிக்க மாட்டாங்க. சோத்திரம் சொல்லும் போது பிரைஸ் தி லார்ட் என்ன செய்வாங்க? அப்படி நெஞ்சு என்ன செய்யும்? உள் வளைஞ்சு தலை குனிஞ்சு என்ன செய்வாங்க? பிரைஸ் தி லார்ட் சொன்னா மிகுந்த மனத்தாழ்மை இருக்குன்னு கண்டுபிடிச்சுக்கலாம். நீங்க அப்படின்னாங்கன்னா பெரிய யாரு மேற்படி அந்த தலையில என்ன செஞ்சிருக்கிறான்? ஏறி உட்கார்ந்து இருக்கிறான்னு அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நான் சொல்றேன் மிகுந்த மனத்தாழ்மை. நான் சொல்றேன் நம்முடைய வாழ்க்கையில தேவை மிகுந்த மனத்தாழ்மை. சபையில எப்படி நடந்து கொள்றோம் யோசித்து பாருங்க. தாழ்மை உள்ளவர்களாக நடக்கிறோமா? ஆண்டவர் சொன்னார், தன்னை தாழ்த்துகிற எவன் என்ன செய்வான்? உயர்த்தப்படுவான். தன்னை உயர்த்துகிற எவன் என்ன செய்வான? அதுக்கு ஆண்டவர் ஓமையை சொன்னார். 2 பேர் ஜெபிக்க ஆலயத்துக்கு என்ன செஞ்சாங்க? போனாங்க. ஒருத்தன் யாரு? காபிரியலா? ஒருவன் காபிரியல், மற்றவன் யாரு? ஒருத்தன் பரிசேயன், மற்றவன் யாரு? ஆயக்காரன். பரிசேயன் சொல்றான், நெஞ்ச நிமித்தி சொல்றான், ஆண்டவரே நான் வாரத்துல 2 முறை செய்றேன், உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறேன், என் வருமானத்தெல்லாம் தசமாக செலுத்துகிறேன். அநியாயக்காரர், விபச்சாரக்காரர், பரிகாரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இங்க ஒருத்தன் ஜெபம் வந்திருக்கிறான் பாரு. என்னதான் இங்க ஒருத்தன் அவனை போலவும் இல்லாததுனாலும் என்ன செய்றேன்? ஏற்றுக்கொள்வார் அந்த ஜெபத்தை. நான் சொல்றேன் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஜெபத்தை அங்கீகரிக்கிறது இல்லவே இல்ல. ஆண்டவர் எதிர்பார்க்கிறதுல மனத்தாழ்மை உள்ள ஜெபம். அடுத்த மனுஷன் ஜெபம் பண்றான், பரிசேயன் ஜெபித்து முடிச்சிட்டான். இப்ப ஆயக்காரன் ஜெபிக்கிறான். ஆலயத்துல பின்னால நிக்கிறான், கண்களை ஏறெடுக்க துணியல, தன் மார்பில் அடித்துக் கொண்டு, ஆண்டவரே பாவியாகிய என் மேல் எப்படி இருங்க கிருபையாயிரும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, இந்த பரிசேயன் பண்ற ஜெபத்தை கேட்டு இயேசுபன் செஞ்சாரா, சர்ச்சுக்கு வெளியே போயிட்டாரா. என பெருமையுள்ள தேவன் என்ன செய்றாரு? எதிர்த்து நிற்கிறார். அவர் வெளியே போயிட்டார், எதிரி ஆயிட்டாரு. ஆனா அங்க ஒருத்தன் ஜெபம் பண்றான், தன்னை தாழ்த்தி அவன் ஜெபிக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, அவன் அல்ல. அங்க இருந்து சொல்றாரு, கையை காட்டி அந்த முன்னாலே போறதுன்னு ஜெபம் பண்றானே அவன் அல்ல, இவன் நீதிமானாக்கப்பட்டவன் செஞ்ச வீட்டுக்கு போனான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே சொல்றாரு. ஏனென்றால் தன்னை தாழ்த்துகிறவன் என்ன செய்வான்? உயர்த்தப்படுவான். தன்னை உயர்த்துகிறவன் என்ன செய்வான்? தாழ்த்தப்படுவான். ஆமென், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வசனம் காமிக்கணுமா? லூக்கா 18ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கங்க. 10வது வசனத்தை வாசிங்க. காரியத்துக்கு வந்துருங்க. கடைசி அதுல இல்ல 14 அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் என்ன செய்வானா? இருக்கிற மாதிரியே வாசிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, முதல்ல சொல்றார், தன்னை உயர்த்துகிறவன் எவன் என்ன செய்வானா? தாழ்த்தப்படுவான். தன்னை தாழ்த்துகிறவன் என்ன செய்வான்? நாம சொல்றேன், என்ன நம்முடைய வாழ்க்கையில எது நமக்கு வேணும்? நான் சொல்றேன், தாழ்த்துங்க, ஆண்டவர் என்ன செய்வாரு? உயர்த்துவார். யாக்கோபு சொல்றார், தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர்கள் உங்களை என்ன செய்வாரு? உயர்த்துவார். வாஸ்திரங்க வசனத்தை யாக்கோபு 4வது அதிகாரத்துல ரொம்ப அழகாக அந்த வசனத்தை அங்க யாக்கோபு குறிப்பிடுகிறார்.
கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்யுங்க, தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை செய்வாரா, உயர்த்துவார். மேல வாசிங்க 6வது வசனத்தை. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு என்ன செய்றாரா, எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று செய்த சொல்லி இருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்துள்ளுங்கள், அப்பொழுது அவன் உங்களுக்கு செய்வான், ஓடி போவான். 10வது வசனம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே 3வது, ஒருவரை ஒருவர் என்ன செய்யணுமா, அன்பினால தாங்கணும். அந்த அன்புக்கு முன்னால்தான் முதல் சொல்றாரு மிகுந்த மனத்தாழ்மையும், 2வது ஒரு வார்த்தை சொல்றாரு பொறுமையும். மிகுந்த மனத்தாழ்மை மாத்திரமல்ல, சாந்தமும். என்னதான் சாந்தம்? சிலருக்கு பேர் வச்சிருப்பாங்க, சாந்தம், சாந்தா. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. மிகுந்த மனத்தாழ்மை மாத்திரமல்ல, 2வது சாந்தம். அப்படின்னு அமைதியா இருக்கிற ஆளு. 3வது சொல்றாரு மனத்தாழ்மை. என்னதான்? நீடிய பொறுமையும். மிகுந்த மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் என்ன செய்யுங்க, தாங்கி. ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒருவரை ஒருவர் என்ன செய்யணுமா, தேவ பிள்ளைகளுடைய அடையாளம் அதுதான். ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணும், தாங்கணும். ஜெபத்துல தாங்கணும், அன்புல தாங்கணும், உபவாசத்துல தாங்கணும். சில பொருள் சகாயம் பண்ண முடியுமானால் பொருள் சகாயம் பண்ணி என்ன செய்யணும், தாங்கணும். எது நம்மளால முடியுமோ முடிந்த விதத்துல ஒருவரை ஒருவர் என்ன செய்யணும், தாங்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்ல ஒரு சம்பவத்தை வாசித்தால் நமக்கு நல்லா இருக்கும். யாத்திரையாகமத்தின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 17வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யாத்திரையாகமம் அதனுடைய 17வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடு செஞ்சாங்களா, யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோட யுத்தம் பண்ணினான். ஆரோனும் கவனிங்க, யாரெல்லாம் மலைக்கு ஏறினா, மோசே, ஆரோன், ஊர். இவ 3 பேரு மேல மலை மேல ஏறி இருக்கிறாங்க. மோசே சொல்லிருக்கிறாரு யோசுவாட்ட, யுத்தம் மனுஷனை தெரிந்து கூட நமக்காக பேர் செய்யி, அமலேக்கோட யுத்தம் பண்ணு. நான் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு என்ன செய்வேன், மலையில் எடுப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. இப்ப வாசிங்க, அடுத்த வருஷம் வாசிங்க. சொல்லுங்க. மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில், கையை தூக்கி பிடிங்க. மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில், சில நேரத்தில் ஒரு ஷிப் நேரத்தில் கையை தூக்குங்க அப்படின்னு சொன்னா தூக்குறோம். ஆனா ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யுது, கை வலிச்ச உடனே கீழே செஞ்சிடறோம். இது இயல்பு. இது என்னது? இயல்பு. மோசேயின் கையை தூக்கி இருக்கும் போது வாசிங்க, தூக்கி இருக்கையில் ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் செஞ்சாங்களா, அமலேக்கரை மேற்கொண்டார்கள், அமலேக்கரை ஜெயித்தார்கள். அடுத்து வாசிங்க, மோசே தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு இஸ்ரவேலர் செஞ்சா, கூட போறது மாத்திரம் இல்ல, ஊரும் ஆரோன் செஞ்சாங்க, மோசையோடு இணைந்து மலை மேல ஏறினாங்களே, அங்க போய் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கிறதுக்கு அல்ல, அங்க நடக்கிற காரியத்தை கவனிக்கிறாங்க. மேல இருந்து யுத்தத்தை கவனிக்கிறாங்க, மேல இருந்து யுத்தம் நடக்கிற காரியத்தை கவனிக்கிறாங்க. அமலேக்கர் எப்ப மேற்கொள்றாங்க, இஸ்ரவேலர் எப்ப மேற்கொள்றாங்கிறத கவனிக்கிறாங்க. இன்னைக்கு அநேகர் சபைக்கு வந்தாலும் கவனிக்க வேண்டியது நினைச்சது இல்ல, கவனிக்கிறது இல்ல. சபைக்கு வர்றாங்க, தன் கூட இருக்கிற மற்ற விசுவாசியை பத்தி கவலை இல்ல.
அவங்க வாழ்க்கை உயர்தா தாழுதா, அவங்க எப்படி இருக்கிறாங்க அதை பத்திலாம் சிந்தை இல்ல. வந்தோமா ஆராதிச்சோமா போறோமா, இல்ல அது அல்ல காரியம். நீங்க ஒரு ஆரோன், நீங்க ஒரு ஊர் என்பது என்ன செய்யாதங்க, மறக்காதங்க. ஆமென் ஹalleluya. சொல்லுங்க, நம்ம யாரை போல இருக்கணுமா? ஆரோனை போல, ஊரை போல என்ன செய்யணும்? கவனிக்க வேண்டும். ஆமென் ஹalleluya. அவங்க கவனிக்கிறாங்க. மோசேயின் கை உயர்ந்திருக்கும் போது இஸ்ரவேலர் அமலேக்கியரை ஜெயம் எடுக்கிறாங்க. ஆனா மோசேயின் கை தாளைய கீழே இறங்கும் போது அமலேக்கியர் இஸ்ரவேலர் என்ன செய்றாங்க? மேற்கொள்றாங்க. கீழே வாசிங்க. மோசேயின் கைகள் என்ன செய்தா? சொல்லுங்க, என்னது? எல்லாரும் சொல்லுங்க. மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவ்வளவுதான், டயர்ட் ஆயிடுச்சு. அது தூக்கி நிப்பட்ட கையணிச்சு பென்சில ஸ்ட்ரென்த் இல்ல. இவங்க பார்த்துட்டு இருக்கிற ஊர் ஆரோன் ஒரு ஐடியா பண்றாங்க. வாசிக்கையில வாசிங்க. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து மோசேயின் கைகளை செஞ்சாங்களா? சொல்லுங்க, தாங்கினார்கள். சொல்லுங்க, மோசேயின் கைகளை தாங்கினார்கள். ஒருவன் ஒரு பக்கத்திலும், சொல்லுங்க, ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் நின்று மோசேயின் கைகளை தாங்கினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க. இவ்விதமாய் அவன் கைகள், இவ்விதமாய் மோசேயின் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் உயர்த்தப்பட்டிருந்தது. வாசிங்க. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடிச்சான செஞ்சான, அடித்தான், முறியடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு என் மக்கள் பௌர்சத்திரத்துல இந்த 120வது உபவாச ஜெபத்துல என் பிள்ளைகள் வருவாங்க, அவர்களுக்கு இந்த சத்தியத்தை செய்யணும், சொல்லிக் கொடுக்கணும். ஆகவே என்ன செய்ய, எழுதி வை. ஆமென் ஹalleluya. சொல்லுங்க, அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நாமும் தாங்க வேண்டும் என்பதற்காக. நாமும் ஒருவரை ஒருவர் என்ன செய்யணும்? தாக்க கூடாது. என்ன செய்யக்கூடாது? இன்னைக்கு பெரும்பாலும் என்னதான் நடக்குது? தாக்குதல் தான் அதிகமா நடக்குது. ஜெபத்திலேயே தாக்குற ஆட்கள். ஒரு கேரள பிரசங்கர் சொன்னாரு, எங்க ஊர்ல எல்லாம் பிரச்சனை எதிர்ந்துச்சுன்னா எப்பதான் தாக்குவாங்களா? ஆவில் நிரம்பி போய் ஒரே இடி. கேட்க முடியாதுல. ஏன் இடிச்சன்னு கேட்க முடியாது பாருங்க. பிரைஸ் காட். இப்படிப்பட்ட ஆவி இருக்குது. என்ன செய்வாங்களா? நல்ல ஆவில் நிரம்பி குதிச்சு குதிச்சு யார் அவங்களுக்கு பிரச்சனையோ போய் ஒரே என்ன செய்யறது? இடி இடிச்சிடுறது. தாக்குதல். வேதம் சொல்லுது அப்படி இல்லை, தாங்க வேண்டும். என்ன செய்யணும்? தாங்க. சொல்லுங்க, தாங்க வேண்டும். மோசேயின் கைகளை, சொல்லுங்க, மோசேயின் கைகளை ஆரோனும் ஊரும் தாங்கினது போல நானும் என் சபையில என் ஊழியருடைய கையை தாங்க வேண்டும். எப்படி தாங்குவீங்க? பாஸ்டர் சொன்னாரு, பாஸ்டர் அவங்க கையை கொடுங்க, நாங்க நிச்சய போறோம். அவங்களுக்காக ஜெபிங்க. எங்க போதரை பலப்படுத்துங்கப்பா. எங்க போதருக்கு இன்னும் நல்ல செய்யுங்க, நல்ல ஆரோக்கியத்தை தாங்க, பலனை தாங்க, இன்னும் வரங்களை தாங்க, இன்னும் கிருபைகளை தாங்க, இன்னும் கரத்துல வல்லமைப்படுத்த செய்யுங்க, பயன்படுத்துங்கன்னு சொல்லி அந்த ரங்கத்துல உட்கார்ந்து ஜெபிச்சீங்கன்னா அதுதான் பெரிய பலன். ஆமென் ஹalleluya. சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு நாள் ஸ்பர்ஜன் அப்படிங்கிற ஒரு பெரிய தேவ மனிதன், பிரசங்கிகளில் மேதை என்று அழைக்கப்பட்ட அந்த தேவ மனிதர், அவர் ஒரு பெரிய ஆலயத்தின் போதகர். அந்த ஆலயத்துல பயங்கரமான மிராக்கிள், அற்புத அடையாளம் செய்யுமா, நடக்குமா. அது பார்ப்பதற்கு ஒரு ஆளு என்ன செஞ்சாரு, ஸ்தோத்திர சுற்றுலாவுக்கு வர்ற மாதிரி அங்க ஒரு கெஸ்ட் அந்த சர்ச்சுக்கு வந்திருக்கிறாங்க. ஸ்பர்ஜன் உடைய சர்ச்சை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அப்ப ஸ்பர்ஜன் சொன்னார, நீங்க பவர் ஹவுஸ் பார்க்க விரும்புறீங்களான்னு கேட்டார. எதை பார்க்க விரும்புறீங்களா? பவர் ஹவுஸ் பார்க்க விரும்புறீங்களா? இவருக்கு புரியல. என்ன பவர் ஹவுஸ்? இங்க வாங்க, கூட்டு போனார. மேல மாடி கூட்டு போய் ரூம் திறந்தா
உள்ள ஒரு பெரிய கூட்டம் மக்கள் உட்கார்ந்து என்ன செய்றாங்க, கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே இன்னைக்கு ஆராதனை ஆசீர்வதிக்கணும்ப்பா. ஆராதனையில ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படணும்ப்பா. கட்டுகள் உடையன ஆண்டவரே, பிசாசுகள் ஓடன ஆண்டவரே, வியாதிகள் குணமாகன ஆண்டவரே, இயற்கைக்கு மேலான அற்புத அடையாளங்கள் என்ன செய்யணும். கதறி 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 ஜெபிக்கிறாங்க. அவர் சொன்னார், கீழே நடக்கிற அற்புதத்துக்கு காரணம் நான் அல்ல, ஆண்டவர் யாரை கொண்டு செய்றாரு. இதுதான் பவர் ஹவுஸ். ஆமென், ஹalleluya. ஜெபிக்கிறவர்கள், தாங்குகிறவர்கள், ஊழியத்தை தாங்குகிறவர்கள். ஆராதனை 10 மணிக்குன்னு சொன்னா எத்தனை மணிக்கு வர்றோம்? 9:30 ஆராதனை எத்தனை மணிக்கு வர்றோம்? எத்தனை மணிக்கு வர்றோம்? சிலர் வொர்ஷிப் முடிஞ்ச பிறகு என்ன செய்றாங்க, அப்பமும் வரும்போது எப்படி வர மாட்டேங்கிறாங்க, வேகமா வர மாட்டேங்கிறாங்க. எரும மாட்டு மேல மழை பெஞ்சுன்னு சொல்லுவாங்க பாருங்க. என்ன பாக்குறேன், எனக்கு வேதனையா இருக்குது. சிலத்துல பார்ப்பேன், விசுவாசிகள் வர்றதை பார்ப்பேன். நாங்களாம் கீழே போல என்ன செய்யணும், சத்திரம் சர்ச்சுக்கு வருவோம். நேர பாட்டு சத்தம் கிடைச்சுன்னா என்ன செய்வோம், ஓட்டமும் நடையுமா ஓடியாருவோம். ஆனா இன்னைக்கு பார்த்தா அது அசால்ட்டா, அது நிதானமா கதை பேசி, சில கேஸ் இருக்கு, சர்ச்சுக்குள்ள வந்து ஒர்ஷிப் நடந்திருக்கும் போதும் அங்கிட்டு போய் பக்கத்துல யாரையாவது பார்த்து பேசி, எனக்கெல்லாம் பயங்கர அந்த நேரத்துல அப்படியே உள்ளத்துல வேகம் வரும். என்ன செய்ய, வேகத்தை அடைக்குது ஆகணும், வேற வழி இல்லை. ஆமென், ஹalleluya. எல்லாத்தையும் கொட்டிட்டா போச்சே. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நான் சொல்றேன், இங்க யாராவது அப்படி இருந்தா தெரிஞ்சிருங்க. இங்க யாராவது அப்படி உட்கார்ந்திருந்தா என்ன செய்யுங்க, இன்றே அனுக்கிற காலம், இன்றே ரட்சணிய நாள். சபைக்குள்ள வரும்போது என்ன செய்யணும், நேர ஆச்சுன நேரம் ஆகக்கூடாது, முன்னக்கூட்டி என்ன செய்யணும். 9:30 ஆராதனை சொன்னா பவர் ஹவுஸா மாறுங்க. 9 மணிக்கே வந்து உட்கார்ந்து என்ன செய்யுங்க, ஆண்டவர் இன்னைக்கு ஆராதனை ஆசீர்வதிங்க, ஆராதனையுடைய வல்லமை வெளிப்படட்டும், உம்முடைய அற்புத அடையாளங்கள் நடக்கணும்னு சொல்லி ஜெபித்தீங்கன்னா நீங்க தான் அந்த சபைக்கு யாரு, பவர் ஹவுஸ். ஆமென், ஹalleluya. சொல்லுங்க, அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் விசேஷத்தை விதமா செய்வாரு, ஆசீர்வதிப்பார். நீங்க லேட்டா வந்து அதுலயே அசால்ட்டா வந்து உள்ள பேசிட்டு இருப்பீங்கன்னா ஆண்டவர் பாப்பாரு, நீ என் கிருபை என்ன செய்யற, போக்கடிக்கிற. ஆமென், ஹalleluya. சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தருடைய நேரத்தை, கர்த்தருடைய நாளை மகிமை நாளாக எண்ணுவாயானால், வேதம் சொல்லுது, வாசிங்க இந்த வசனத்தை. ஏசாயா 58 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஒரு ஆசீர்வாதமான மகிமையான வார்த்தை அது. ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றாரு. ஏசாயா 58 சேர்ந்துதான் வாசிக்க போகிறோம். 13வது வசனத்தை வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஏசாயா 58:13. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை கவனிங்க. ஏன் ஞாயிற்றுக்கிழமை லேட்டு பாஸ்டர்? நான் அந்த விருந்து வீட்டுக்கு, அங்க கல்யாண விடா அங்க சொல்லிட்டாங்களா, அங்க போயிட்டு என்ன செஞ்சேன், சபைக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் போங்க. சர்ச்சுக்கு ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க. ஆண்டவரா உறவா? ஆமென், ஹalleluya. அவங்களுக்கு தெரியணும், ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னா அவங்க சர்ச்சுக்கு போயிட்டு தான் செய்வாங்க, வருவாங்க, அல்லது வரவே மாட்டாங்க, மறுநாள் தான் வருவாங்கன்னு தெரியட்டும். ஆமென், ஹalleluya. கர்த்தரை முக்கியப்படுத்துங்க. வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும், சேர்ந்து வாசிங்க, உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று சொல்லி அதை மகிமையாக, அதை மகிமையாக சொல்லுங்க, அதை மகிமையாக எண்ணுவாயானால். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாளை எப்படி என்னமா, ஓ glorious day, இது மகிமையின் நாள், ஆண்டவருடைய மகிமையை அனுபவிக்கிற நாள், ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற நாள், ஆவியில நிரப்பப்படுகிற நாள், வரங்களை வல்லமைகளை பெற்றுக் கொள்கிற நாள். ஆகவே நான் கர்த்தருடைய நாள் நினைச்ச மாட்டேன், வேற எதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். ஆமென், ஹalleluya. இப்ப அடுத்த வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது அப்பொழுது கர்த்தரில் எப்படி இருப்பாய், மனமகிழ்ச்சியா இருப்பாய். எப்பொழுது கர்த்தருடைய நாளை சரியா என்னன்னா, அப்பொழுது கர்த்தரின் மனமகிழ்ச்சியா இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி என்ன செய்வாரா? அல்லேலூயா. பூமியின் உயர்ந்த இடத்துல செய்வாருங்களே, ஏற பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க, ஆமென், ஹalleluya, ஹalleluya. பூமியின் உயர்ந்த இடத்துல கர்த்தருக்குள்ள என்ன செய்வாரு? அமரச் செய்வார், உட்காரச் செய்வார், ஏறும்படி செய்வார். அப்படின்னா உங்களை கனப்படுத்துவார்னு அர்த்தம். உங்களை மற்ற எல்லாருக்கும் மத்தியில் செய்வாரு, மேன்மைப்படுத்துவார் என்பது அதனுடைய அர்த்தம். ஆமென், ஹalleluya.
அடுத்து சொல்றாரு பாருங்க, உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன், கர்த்தருடைய வாய் இதன் செய்து சொல்லிச்சு. ஆமென், ஹல்லேலூயா. யார் சொன்னாங்களா? சொல்லுங்க. கர்த்தருடைய வாய் இதை சொல்லிச்சு. பக்கத்து கைப்பிடி சொல்லுங்க, கர்த்தருடைய வாய் இதை சொல்லிச்சு. என்ன சொல்லுச்சு? கர்த்தருடைய நாள மகிமை என்னன்னா, உன்னை பூமியின் உயர்ந்த இடத்துல செய்வாரு, ஏறி இருக்க பண்ணுவார். யாக்கோபின் சுதந்திரத்தினால உன்னை செய்வாரா? நல்ல கையில தட்டுங்க, நல்ல கையில தட்டுங்க. Thank you Lord சொல்லுங்க. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. ரபலபா ஷபரபரபலபா. ஆண்டவர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல பார்த்தோம், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். இரண்டாவது பார்த்தோம், ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள். மூன்றாவது, ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தாங்க வேண்டும். என்ன செய்யணும்? சரி, அடுத்து வாசிங்க. ஸ்தோத்திரம். 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். சொல்லுங்க, தேற்றுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. கம்ஃபோர்ட் ஒன் another. ஒருவரை ஒருவர் என்ன செய்யுங்க? தேற்றுங்கள், ஆறுதல் செய்யுங்கள், தைரியப்படுத்துங்கள். சபைக்குள் வருகிற பிள்ளைகளாகிய நாம் ஒருவரை ஒருவர் பார்க்கும் போது என்ன செய்யணும்? உற்சாகப்படுத்தணும். ஆதி சபையில ஒருவரை பார்த்தோன்னு சொல்லுவாங்களா? மாரநாதா அப்படின்னு சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவாங்களா? சத்தமா சொல்லுங்க, மாரநாதா. ஏன் சத்தத்தோடுங்க, எல்லாரும் சத்தமும் கூடட்டும். மாரநாதா. இன்னும் காணல. மாரநாதா அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசு சீக்கிரம் செய்றாரு. என்ன நீங்க அன்னைக்கு பல உபத்திரவம் இருந்துச்சு. அன்னைக்கு ஆதி சபையில கிறிஸ்துவுக்காக செஞ்சாங்க. அநேக உபத்திரவங்களை சந்தித்தாங்க, நெருக்கங்களை சந்தித்தாங்க, பாடுகளை சந்தித்தாங்க, அடிகளை சந்தித்தாங்க. தனக்கு அருமையானவர்கள் செஞ்சாங்க, இழந்தாங்க. சபையில பார்க்கும்போது சொல்லுவாங்க, கவலைப்படாதங்க, கை கொடுத்து சொல்லுவாங்க, மாரநாதா. இயேசு சீக்கிரம் நினைச்சு போறாரு. உங்க துக்கம், உங்க கஷ்டம், உங்க பாடு, உங்க துயரம், உங்க வேதனை, உங்க கண்ணீர் எல்லாம் சீக்கிரம் செஞ்சிரும், மாறிடும், மாறிடும். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, மாரநாதா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, மாரநாதா. இயேசு சீக்கிரம் வருகிறார். உங்க பாடுகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், வேதனைகள் எல்லாம் தீர்ந்து போகும். சரி, உங்க துக்கம் சந்தோஷமா மாறிடும். முகத்தை பார்த்து சொல்லுங்க, துக்கம் சந்தோஷமா மாறிடும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. நீ அழுது கொண்டிராய். வேதம் சொல்லுது, நீ நினைச்ச மாட்ட, பிரச்சனை பாட நினைச்சு அழமாட்ட. ஆண்டவர் இந்த அழுகையெல்லாம் செய்வாரு, மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லும் போதே ஒரு ஆறுதல் உண்டாகுதுல்ல. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் சொல்ற, ஒருவரை ஒருவர் செய்யுங்க. என்ன வார்த்தை சொன்னா தேற்ற முடியும்னு யோசித்து பாருங்க. குத்துற மாதிரி பேசாதங்க. நீங்க சந்திக்கும் போது அன்னைக்குதான் சந்திக்கிறீங்க. அவங்க மேல 1000 பிரச்சனை இருக்கட்டும், அவங்க மேல 1000 குறை இருக்கட்டும், நீங்க சந்திக்கும் போது தேற்றும்படியான ஒரு வார்த்தை பேசுங்க, ஆறுதல் சொல்லத்தக்க ஒரு வார்த்தை பேசுங்க. பார்த்ததுமே நினைச்சு கூடாது, அப்படியே கடிச்சிடக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. நம்மளை பார்த்தாலே அவங்க பயந்து ஓடக்கூடாது. இவர்கிட்ட பேசுறேன் நத்தியாவது சொல்லு, யாருக்கு மாதிரி நினைச்சுவாரு, எதுக்கு போட்டு ஐயா தோத்துறோம் அப்படின்னு வெளியே விலகி போயிடக்கூடாது. நம்மளை பார்த்தா வந்து கூட இருந்து, பாஸ்டர் எப்படி நல்லா இருக்கீங்களா, உங்கள்கிட்ட பேசணும் போல இருக்கு பாஸ்டர், உங்கள்கிட்ட பேசணும் போல இருக்கு சிஸ்டர், உங்கள்கிட்ட பேசினாலே உள்ளத்துக்கு என்ன செய்யுது, ஒரு ஆறுதல் கிடைக்குது, அமைதி கிடைக்குது அப்படின்னு சொல்றவங்க தான் உண்மையான விசுவாசி, உண்மையான ஊழியக்காரன். அதுக்காக ஊழியக்காரன் எந்த நேரமே தடை கொடுக்க மாட்டார். தடை கொடுக்க நேரத்தில் தடை கொடுப்பார். ஆனா குட்ட வேண்டிய நேரத்தில் என்ன செய்வாரு, குட்டுவார். தாவீது சொல்றார், நீதிமான் தயவா என்ன செய்யட்டும், என்னை குட்டட்டும், என் தலைக்கு என்ன செய்யும், என்னை வார்த்தது போல என்ன செய்யும் இருக்கு, என் தலை அது என்ன செய்யாது, அல்ல தட்டுவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. சிலர் ஊழியக்காரரை பார்த்தா விசுவாசிகள் அங்க போன ஏதாவது சொல்லுவாருன்னு உடனே அவங்ககிட்ட ஏதோ வம்பு இருக்குன்னு அர்த்தம்.
அது வம்பு பிடிச்ச ஆட்கள். ஆகவே பாஸ்டர்டவே பேசுறதுக்கு என்ன செய்யுது, பயந்து வெளியே நழுவி ஓடக்கூடிய நிலம் சொல்றேன். அப்படி ஓடுற ஆட்களுடைய நிலைமை பரிதாபம். நான் சொல்றேன், குறைந்த பாஸ்டர் சொல்லட்டும், அதை கேட்டு சரி பண்றதா உண்மையான விசுவாசி. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை பரிபூர்ணத்துக்கு நேராய், வளர்ச்சிக்கு நேராய், ஆசீர்வாதத்துக்கு நேராய் வளர வேண்டுமே அல்லாமல் கீழ் நோக்கி போக வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. ஒருவரை ஒருவர் என்ன செய்யுங்க, தேற்றுங்கள். சொல்லுங்க, தேற்றுங்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. தேற்றுகிற அனுபவத்தை வேதத்துல வாசிக்கிறோம். யாக்கோபின் பிள்ளைகள் வந்து யாக்கோபின் செஞ்சாங்களா, தேற்றினாங்களா. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நான் சொல்றேன், பிள்ளைகள் அப்படி செய்யணும். பிள்ளைகள் பெற்றோர் என்ன செய்யணும், தேற்றணும். வந்து எதையாவது குறை சொல்லக்கூடாது. பெற்றோரை பார்த்தோட ஏதாவது குறை சொல்ல நினைக்க கூடாது. அப்பா நல்லா இருக்கீங்களா, உங்களை பார்த்தது எனக்கு பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. அதை விட மேன்மை வேற என்ன இருக்குது? அவங்க கையை நீட்டி ஒரு ஆசீர்வாதம் சொன்னாலே பெரிய மேன்மை. ஆமென், ஹல்லேலூயா. தேற்றுங்கள். ஒருவரை ஒருவர் என்ன செய்யுங்க, தேற்றுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. யாரை தேற்றணுமா வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிங்க. மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு என்ன செய்யுங்க, புத்தி சொல்லுங்கள். யாரை தேற்றணுமா? திடனற்றவர்களை, சோர்ந்து போனவர்களை, பலவீனமா இருக்கிறவர்களை நீங்க பார்க்கும்போது சொல்லுங்க, கவலைப்படாதுங்க சிஸ்டர், ஆண்டவர் உங்க பிரச்சனை சீக்கிரம் மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. கவலைப்படாதுங்க பிரதர், உங்க பிரச்சனை சீக்கிரம் செஞ்சிரும், மாறிடும். ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். உங்களுடைய குறைகள் சீக்கிரம் செய்யும், மாறும். உங்க ஜெபத் உங்களுக்கான ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். சீக்கிரம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மாற்றத்தை செய்வாரு, தருவார். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. சபையில பார்த்து பேசுங்க. நீங்க பார்க்கும்போது ஒருவர் ஒருவர் பார்க்கும்போது என்ன செய்யுங்க, ஒருவருக்காக ஒருவர் சொல்லுங்க, தைரியப்பட சொல்லுங்க. நீங்க கவலைப்படாதுங்க, சோர்ந்து போகாதுங்க. தைரியமா சிங்கத்தமிழ் என்ன செய்யுங்க, தைரியமா இருங்க. உங்களுக்காக நாங்க என்ன செய்யறோம், ஜெபிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நீதிமான் சிங்கத்தமிழ் எப்படி இருக்கிறானா, தைரியமா இருக்கிறான், தைரியமா இருக்கிறான். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஏசாயா 40:1 ஒருத்தர் வாசிங்க. ஏசாயா 40 அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசித்தா, என் ஜனங்களை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். என் ஜனத்தை, என் ஜனத்தை, தேவ பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். ஸ்தோத்திரம். காரணம், அவங்க அநேக தேவையோடு இருக்கிறாங்க. அவங்க நொறுங்கி போய் சபைக்கு வர்றாங்க, உடைந்து போய் சபைக்கு வர்றாங்க, ஏக்கத்தோடு சபைக்கு வர்றாங்க. ஆண்டவர் கூட பேச மாட்டாரா, எனக்கு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாருன்னு எதிர்பார்ப்போடு வர்றாங்க. என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை செய்யுங்க, தேற்றுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சபையில் அதான் செய்கிறார். இன்னைக்கு அநேகருக்கு வேலை செஞ்சிட்டு இருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஆட்சி தேற்றி தைரியப்படுத்திக் கொண்டிருக்கிறார். உங்க விசுவாசத்துல எப்படி இருங்க, உறுதியா இருங்க. உங்க விசுவாசத்துல உறுதியா இருங்க. உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார், அவர் செய்வார். நீங்க நினைப்பதை காட்டிலும், நீங்கள் வேண்டிக் கொள்வதை காட்டிலும் அவர் அதிகமான காரியத்தை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. நேற்று இரவு ஜெப சபையில எரேமியா 33:3 வச்சு ஆண்டவர் பேச சொன்னாரு. என்னை நோக்கி என் செய்யி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன், அறிவிப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. கூப்பிடணுமா, ஆண்டவர் பார்த்து என்ன செய்யணுமா, கூப்பிட்டா அவர் உடனே உத்தரவும் கொடுப்பார். நீங்க அறியாத, உங்களுக்கு எட்டாத பெரிய காரியங்கள் உங்களுக்கு என்ன செய்வாரு, அறிவிப்பார். ஆமென், சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. சபை ஆட்சி தேற்றுகிற ஒரு இடம். தேவ பிள்ளைகள் ஸ்தோத்திர திடனற்றவர் என்ன செய்யணுமா, தேற்ற வேண்டும், தைரியப்படுத்த வேண்டும். சரி, இருக்கட்டும். அடுத்து கடைசியாக அநேக இருந்தாலும் ஒன்னு சொல்லி முடிச்சிடுறேன். ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். என்ன செய்யுங்க, வாசிங்க. 1 பேதுரு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு. முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் என்ன செய்யுங்க. ஆமா, உபசரிப்பு. கிறிஸ்தவ வாழ்க்கையில மிக மேன்மையான ஒன்று என்னது, உபசரிப்பு. ஆமென், சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. வீட்டுக்குள்ள நம்ம சொந்தக்காரங்க வர்றாங்க அல்லது சபை மக்கள் வர்றாங்க, வந்ததுமே ஏதாவது பிரச்சனை பேசாதுங்க. வந்தது ஐயா சோதரம், உட்காருங்க.
அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாரு வந்தாலும் சரி, வாங்கம்மா நல்லா இருக்கீங்களா, அவங்கள எதிர்பார்த்துட்டே இருந்தேன், வாங்க உட்காருங்க, நல்ல தண்ணி அனுப்பிச்சிங்க, அவங்க வெண்ணி வேணுமா பச்சை தண்ணி வேணுமா கேட்டு கொடுங்க. ஆமென் ஹல்லேலூயா. டீ வேணுமா காஃபி வேணுமா, சுகர் கூட போடணுமா குறைச்சு போடணுமா கேட்டு அனுப்பிச்சிங்க. முதல்ல உபசரிப்பு. வர்றவங்களுக்கு தண்ணியே கொடுக்காம நட்டமாவே நிப்பாட்டி ரைட் அண்ட் லெஃப்ட் வாங்கினா நாளைக்கு எப்படி உங்க வீட்டுக்குள்ள வருவாங்க? ஆமென் ஹல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. உபசரிப்பு தேவை. என்ன வேதம் சொல்லுது, எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தை திருப்புங்க, 1வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 13வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க, 2வது வசனத்தை வாசிங்க. அந்நியரை உபசரிக்க செய்யாதுங்க, மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரை உபசரித்தது உண்டு. ஆமென் ஹல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, அந்நியர் என்ன செய்யாதுங்க, உபசரிக்க மறவாதிருங்கள். நான் இதை சொல்லும் போது கவனமா சொல்ல விரும்புறேன். இன்னைக்கு அநேக ஏமாற்றுக்காரர்கள் என்ன செய்யறாங்க, சுத்தி அறையிறாங்க. பாஸ்டர் சொன்னாரு, அந்நியரை உபசரிக்க சொன்னாரு, அதனால கூப்பிட்டு வீட்டுக்குள்ள உட்கார வச்சேன்னு சொன்னா வம்பு. ஆமென் ஹல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அவங்க யாரு என்னங்கறத கவனிக்கணும். முதல்ல அவங்கள ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, என்ன செய்யுங்க, அவங்கள வரவேற்று என்ன செய்யுங்க, வெளியே வீட்டுக்குள்ள கொண்டு போகாதங்க. வெளியே ஒரு சேரை தூக்கி போட்டு உட்கார சொல்லி ஒரு தண்ணியை கொடுத்து அவர் என்னங்கிறது தெரிஞ்ச பிறகு என்ன செய்யுங்க. அதுக்கப்புறம் வீட்டுல உங்க வீட்டு ஆட்கள் இருந்தாங்கன்னா உள்ள வர சொல்லுங்க. ஆம்பளையில உள்ள இல்லையா வெளியே வச்சு அனுப்புங்க, தப்பு ஒண்ணு இல்லை. வீட்டுக்குள்ள கொண்டு உட்கார வச்சு வம்புல என்ன செய்யாதங்க, சிக்காதங்க. ஆமென் ஹல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. உபசரிப்பு தேவை. ஆனா அதனால என்ன கூடாது, அதனால பேதைகளாய் தேவையில்லாத பிரச்சனைக்குள்ள என்ன கூடாது, மாட்டக்கூடாது. ஆமென் ஹல்லேலூயா. என வேதம் சொல்லுது, சர்ப்பத்தை போல வினாவுள்ளவர்களாகவும் புறாக்களை போல எப்படி இருக்கணுமா, கபடற்றவர்களாகவும் என்ன செய்யணுமா, இருக்க வேண்டும். ஆடுகளை ஸ்தோத்திர ஓநாய்க்குள்ள அனுப்புகிறது போல என்ன செய்யறேன், உங்களை அனுப்புறேன்னு சொன்னார். ஆனா எப்படி இருங்க, ஆண்டவரே சொல்லி அனுப்பினார், சர்ப்பத்தை போல எப்படி இருங்க, வினா உள்ளவர்களாக இருங்க. சர்ப்பத்தை கவனிங்க, அது ஸ்தோத்திரம் நடக்கிற கால் சத்தத்தை வச்சு என்ன செஞ்சிடும், அது இடத்தை கண்டுபிடிச்சிடும். யாரோ எதிரி வர்றாங்க உடனே அலர்ட் ஆயிரும். ஆமென் ஹல்லேலூயா. புறாவை பாருங்க, ஸ்தோத்திர கபடற்ற ஒரு பறவை இது புறா. புறாவை போல எப்படி இருங்க, கபடற்றவர்களாக என்ன செய்யுங்க இருங்க. தேவ பிள்ளைகள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உபசரிப்பு மிக மிக முக்கியமானது. ஆபிரகாம் ஸ்தோத்திரத்தை என்ன செஞ்ச, வீட்டுல அவன் வீட்டு வெளியே உட்கார்ந்து இருந்த, உஷ்ணத்திற்காக வெளியே உட்கார்ந்து இருந்த ஒரு 3 புருஷர் வந்தாங்க. உடனே ஓடி போய் சொன்னான், தரை மட்டும் குனிந்து வணங்கி, ஐயா எங்க வீட்டுக்கு வாங்க உட்காருங்க, ஸ்தோத்திரம் நீங்க வந்து என்ன செய்யுங்க, கொஞ்சம் நான் உங்களுக்கு ஆகாரம் கொண்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்க போகலாம். ஆமென் ஹல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அவங்க வந்து அங்க உட்கார்ந்தாங்க. வேதம் சொல்லுது 3 படி மாவு எடுத்து என்ன செஞ்சாங்களா, 3 படி 3 மாவு. கவுடிங்க, 3 பேர் வந்திருக்காங்க. எத்தனை படி, 3 படி மாவு. ஒரு இளங்கன்று, நல்ல இளங்கன்னுக்குட்டி என்ன செஞ்சாங்க, வேலைக்காரனை கொடுத்து ரெடி பண்ணுப்பா. அவர் ரெடி பண்ணிட்டா. சாரால் எதை ரெடி பண்ணாங்க, ஸ்தோத்திர அப்பத்தை, புளிப்பில்லாத அப்பத்தை ரெடி பண்ணாங்க. எல்லாம் கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க, வைத்தா நல்லா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு சொன்னாங்க, உன் மனைவியாகிய சாரால் ஒரு குமாரன் என்ன செய்வா, பெற்றெடுப்பாள். ஆமென் ஹல்லேலூயா. உபசரிப்பினுடைய விளைவு அதுதான். உபசரித்த சும்மா ஆண்டவர் விட மாட்டாரு. பேதுரு என்ன செய்யறா, ராமுழுது பிரயாசப்பட்ட ஒண்ணும் கிடைக்கல. ஆனா இயேசு வந்து படகுல ஏற வந்தாரு. அதெல்லாம் முடியாது, நானே வருத்தத்தில் இருக்கிறேன், நானே கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவனுக்கு கிடைக்க வேண்டிய நன்மை செஞ்சாது கிடைக்காம இருக்கும். அவன் ஆண்டவர் சந்தோஷம், வாங்க ஆண்டவர் ஏறுங்கப்பா. அவை ஆண்டவரை ஏற்றுக்கிட்டான். ஆண்டவர் படகுல இருந்து ஜனங்களுக்கு என்ன செஞ்சாரு, கொஞ்சம் தள்ளு அப்படின்னாரு. தள்ளினா அதுல இருந்து ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணினார். பிரசங்கித்து முடித்த பின்பு பேதுரு பார்த்து சொல்றாரு, ஆழத்துல தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க முடியும் செய்ய வலைகளை போடுங்கள். ஆமென் ஹல்லேலூயா. ஆனா அவன் சொல்றான், ஆண்டவரே ராமுழுது பிரயாசப்பட்ட ஒண்ணும் கிடைக்கல, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி என்ன செய்றேன், வலைய போடுகிற. போட்டா ஸ்தோத்திர வலை கிளியத்தக்க திரளான மிகுதியான மீன்கள் என்ன செஞ்சான, பிடித்தான். கரையில இருந்த மற்ற படகை சைகை கட்டி கொடுத்தான். எல்லாம் வந்து 2 படகு செய்து அமிலத்தக்க நிரப்பினார்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உபசரிப்பு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை செய்யும், கொண்டு வரும். உபசரியுங்கள். உபசரிப்பின் சுபாவம், உபசரிப்பின் அந்த
தன்மை நம்முடைய வாழ்க்கையில் செய்யட்டும் இருக்கட்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. சரி, 5 காரியம் பார்த்திருப்பேன் நினைக்கிறேன். நம்பர் 1, முதலாவது என்னது? ஏற்றுக்கொள்ளுங்க, அக்செப்ட் ஒன் another. நம்பர் 2, இரண்டாவது கிரீட்டிங்ஸ் ஒன் another. மூன்றாவது என்ன செய்யுங்க? பியரிங் ஒன் another. ஒருவர் என்ன செய்யணுமா? கம்ஃபோர்ட் ஒன் another. அடுத்து சொல்றாரு ஹாஸ்பிட்டாலிட்டி ஒன் another. ஆமென். ஹல்லேலூயா. ஒருவரை ஒருவர் என்ன செய்யணுமா? நான் உபசரிக்க வேண்டியவர்களாக என்ன செய்யறோம் இருக்கிறோம். இந்த அருமையான ஐக்கிய உபவாச ஜெபத்தில் வந்திருக்க நீங்க உங்க குடும்பத்தில் இப்படிப்பட்ட தன்மை உள்ளவர்களாய் வாழ்ந்தால் உங்களை தேடி அநேகர் என்ன செய்வாங்க? வருவாங்க. இந்த வீட்டுக்கு போன இந்த அக்காட்ட போன எனக்கு ஆறுதல் கிடைக்கும். எனக்கு என்ன செய்வாங்க? என்ன நல்ல வாழ்த்துதல் வார்த்தை சொல்லுவாங்க. அங்க போன இருதயத்திற்கு இதமான வார்த்தை கிடைக்கும் சொல்லி அநேகர் தேடி வருவாங்க. உங்க கூட சேர்த்து சபை கூட்டு போங்க. அவங்களும் பரலோக ராஜ்யத்தின் மேன்மை செய்வாங்க, பெற்றுக் கொள்வார்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியே முழங்கால் படிடுமா? ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவருடைய பேசின வார்த்தைகளுக்காக நன்றி என்று சொல்லி எல்லாரும் கூட ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் ஒருவர் எப்படி நடத்த வேண்டும் என்கிற காரியத்தை ஆண்டவரே கற்றுத் தந்தீங்களே. ஆண்டவரே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆண்டவரே நாங்கள் எங்களுக்கே பிரியமாய் நடவாமல் ஆண்டவரே பலவீனங்களை தாங்கத்தக்கதாக ஆண்டவரே நாங்கள் வாழ எங்களுக்கு உம்முடைய கிருபையை தாங்க. ஏசப்பா, உம்மை போல வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒருவர் ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக, ஆண்டவரே ஒருவர் வாழ்த்தத்தக்கதாக, ஆண்டவரே ஒருவர் தாங்கத்தக்கதாக, ஒருவர் தேற்றத்தக்கதாக, ஒருவர் உபசரிக்கத்தக்கதாக எங்க வாழ்க்கை மாறட்டும். சொல்லுங்க, எங்க வாழ்க்கை மாறட்டும். சொல்லுங்க, எங்க வாழ்க்கை மாறட்டும். ஆண்டவரே, எங்களை மாற்றுங்கப்பா. எங்க வாழ்க்கையை உயர்த்துங்க ஆண்டவரே. எங்க வாழ்க்கையை மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி சொல்லி கரந்தட்டி எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபலபலபலப ஷபரபரபரபரபலப ரிகதரபலப துரபகபரபலபலப. ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுடைய பேசுற வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. சொல்லுங்க, அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.